பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று நடைபெற இருக்கிறது. இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். அதில் இன்னும் சாதனைகளை படைப்போம். தமிழ்நாடு வரலாறு படைக்கும். தமிழ்நாட்டில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என மத்திய அமைச்சர் அமித் ஷா தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அண்மையில் சவால் விடுத்து பேசிய காட்சிதான் இது. 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் தொடங்கி அனைத்து தேர்தல்களிலும் திமுக கூட்டணியை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. இந்த நிலையில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளை கைப்பற்ற வேண்டும் என்கின்ற முனைப்பில் கடந்த ஆண்டே தேர்தல் பணிகளை தொடங்கிய திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அடங்கிய தேர்தல் ஒருங்கிணைப்பு குழு அமைத்து மாவட்ட வாரியாக ஆலோசனை கூட்டங்களையும் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் காலை 10:30 மணிக்கு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளது. கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து விவாதிக்கப்படும் கூட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டுமென அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்துவது குறித்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரிய அறிவுரைகளை வழங்குவார் என கூறப்படுகிறது. 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு மேல் உள்ள கட்சி மாவட்டங்களை நிர்வாக ரீதியாக பிரிப்பது குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதாகவும் சரிவர செயல்படாத மாவட்ட செயலாளர்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் பேச வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இளைஞர் அணி மற்றும் மாணவர் அணியில் இருப்பவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கவும் சமூக வலைதளங்களில் அதிமுக பாஜக கூட்டணி மற்றும் விஜயின் செயல்பாடுகளுக்கு பதிலடி கொடுப்பதற்கான அறிவுரைகளையும் முதலமைச்சர் வழங்குவார் என கூறப்படுகிறது. கட்சி நிர்வாகிகள் மாற்றம், இளம் நிர்வாகிகளுக்கு புதிய பதவிகள் வழங்குவது குறித்தும் விவாதித்து முடிவெடுக்கப்பட வாய்ப்புள்ளதால் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.